தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் டெண்டர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 15ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் இத திறந்து வைக்க போறாங்க. ஆ இத எப்படி பாக்குறீங்க? இது போட்டோம், அவர் ஒரு ஆசைப்பட்டாரு, சரி குழந்தைங்களுக்கு போட்டோன்னு சொல்லிட்டு அது ஒரு சந்தோஷம் தான் அவங்களுக்கு. என்ன இல்லாத பட்டவங்களுக்கு அது ஒரு சந்தோஷம் தான், கொடுக்கலாம். சரி, அது கொடுக்குறாங்க. அது எந்த குழந்தை பிறந்தாலும் அன்னைக்கு பரவாயில்ல. ஒரு எளிய குழந்தைக்கு போய் கிடைச்சா அதை ரொம்ப பாராட்டக்கூடியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப இந்த ஆடு மாடு மேய்க்கிறவங்க, ரொம்ப ஓலை குடிசையில் உள்ளவங்க, இவங்களை தேர்ந்தெடுத்து பல மாவட்டத்தில் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும். அதாவது கண்டிப்பாக தேவை. ஏன்னா இன்றைக்கி உறவுகளே இல்லாமல் இருக்குது. ஒரு காலத்தில் எங்கள் மாமா, சித்தப்பா, பெரியப்பான்னு உறவுகள் இருந்தது. இப்போ அந்த உறவுகள் இல்லை. இவரை அந்த உறவை திருப்பி 30 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி கொண்டு வருவார். இது பாராட்டத்தக்க விஷயந்தான். அதாவது ஒவ்வொரு வீட்லேயும் இதை பார்த்தோன்னே நம்மளுடைய மருமகனுக்கு நம்ம மோதிரம் போடணும் ஒரு எண்ணம் எல்லா தாய்மாமனுக்கும் வரட்டுமா? இது வேஸ்ட்டுப்பா. ஏன்னா எல்லாமே கஷ்டப்படுறாங்க, புரியுதுங்களா? ஒரு கிராம் தங்கம் எவ்வளோ தெரியுமா? 1,00,000 ஆகுது. ஒரு சவரம் 1,50,000 ஆகுது. இது வேஸ்ட்டு. இல்லை, அது இல்லாமல் நிறையா பசங்களுக்கு இப்போ ஸ்கூலு அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். காலேஜு, ஸ்கூலு அதெல்லாம் ஃப்ரீ பண்ணலாம். ஹாஸ்பிட்டலு, அடிப்படை வசதி ஏதாவது பண்ணி கொடுக்கலாம். இப்போது இருக்கிற பிரச்சனையில் இப்போ தங்கம் விற்கிற விலைக்கு இதெல்லாம் சாத்தியமானே தெரியல. அதனால் இது தேவையில்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். கொடுக்கட்டுமா? கவர்மெண்ட்டில் கொடுக்குறது ஏன் வேணான்னா ஏழைப்பட்டவங்களுக்கு கொடுக்குறதுக்கு கொடுக்கலாம். தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதி, அதனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு அரசாங்கம் நினைப்பது தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு கமிட்மெண்ட்டு. மக்களுக்கு இதை சொல்லி அவங்க ஓட்டு வாங்கியிருக்காங்க, அதனால் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் அதை நீங்கள் சரின்னு எடுத்துக்கலாம். ஆனால் இதில் பிரச்சனை என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே தங்கத்தினோட விலை ஏறும் இறங்கும். தெர் வில் பி சேஞ்சஸ். இன்னும் 5 வருஷம் பார்த்திங்கன்னா, கடந்த 10 வருஷமாக பார்த்திங்கன்னா தங்கத்தினோட விலை கடுமையாக ஏறிட்டுருக்கு. அப்படி ஏறிட்டு இருக்கும்போது இதில் எவ்வளோ தூரம் இவங்க ஃபண்டு அலோகேட் பண்ண முடியும், இது பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ஒரு சின்ன கம்பெனி உள்ள தான் வரப்போகுது. இது ஒன்று இப்போ அனாவசியமாக எவ்வளவோ செலவு பண்ணி போன ஆட்சியில் நஷ்டம் இருக்குது நமக்கு. இது புரோஜனம் தானே. சப்போஸ் இந்த 1 கிராமாக இருந்தாலும் ஒரு கிராம் கூட வராது, 4 மில்லியன் அந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. இது ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பென்ஸே கிடையாது. இந்த இலவச பஸ் விட்டது இதை மாதிரி விடுறதுக்கு இது ஒரு குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு உண்டான வழி. அதனால் இது முயற்சிக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். 1 கிராமன் கொடுப்பதை விட அந்த குழந்தை அன்னைக்கு விஜய் பிறந்த நாள் அன்னைக்கு, முதல்வர் பிறந்த நாள் அன்னைக்கு பிறக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கல்வி செலவு அவர் ஏற்றுக்கிட்டால் நல்லாயிருக்கும் 1 கிராம் கொடுக்குறதோட. ஏன்னா அவர் பணம் தரப்போகிறதில்ல, அரசு கையெழுத்து போட்டுடலாம். இந்த குழந்தைய நானே மருத்துவ வரைக்கும் செலவு படிக்க வைக்கிறேன் அப்படின்னு. ஆனால் ஒரு 100 குழந்தைகள் பிறந்தால் 100 மருத்துவர் உற்பத்தி ஆவார், 100 கலெக்டர் மருத்துவர். அவர் பிரச்சாரத்தில் கொடுத்த வாக்குறுதி என்னென்னா, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் தாய்மாமன் சீராக நான் தருவேன்னு சொல்லி தான் அனௌன்ஸ் பண்ணார். அப்புறமா ஆஃப் த ரெக்கார்டு அதாவது என்ன சொல்கிறாங்க, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் பே பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. அதுவே தப்பு. தாழ்த்தப்பட்ட குழந்தைங்க, இல்லாத குழந்தைங்க, கார்பரேஷன் ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறகுறாங்களா அவங்களுக்கு தான் போடுவார், அவங்களுக்கு தான் செய்யணும். சட்டப்படி அவங்களுக்கு தான்மா செய்யணும். இருக்கிறவங்களுக்கு எப்படிமா செய்வார்? செய்யக்கூடாது. இது பரவாயில்லமா, நல்ல ஸ்கீம் தான் இது. ஆனால் கவர்மெண்ட்டில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னு கேட்டால், இன்றைக்கி கவர்மெண்ட்டில் ஃபண்டு இல்லைன்றதை அவர் டிக்ளேர் பண்ணிட்டார். அந்த ஒரு ப்ரொபோஷனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறக்கிற குழந்தைங்க அப்படின்னா வெரி பாவர்ட்டி குழந்தைங்க தான் வருவாங்க. அந்த லெவலில் இருக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப் தான்மா. அதனால் பரவாயில்ல, தைரியமாக நல்லபடியாக பண்ணலாம். எல்லா குழந்தைங்கன்னா இருக்கப்பட்டவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நிறைய இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் அதெல்லாம் தேவையில்லை. இல்லாதப்பட்டவங்களும் கொடுக்கட்டோம்மா. நான் சந்தோஷப்படுவேன். ஏன்னா அதுங்களுக்கு இப்போ விற்கிற விலைக்கு அது ஒரு ஆசை தான். இப்போது நானாக கூட இருக்கிற எனக்கு கூட கொடுத்தா கூட எனக்கு ஒரு ஆசை தான் இருக்கும் நகை மேலே. அதனால் அதெல்லாம் செய்யட்டும், அதெல்லாம் வேணாம்னு சொல்ல. 1 கிராம்னா கிட்டத்தட்ட 12,000 ரூபா பணம் வருது. 12,000 ரூபா பணம் வருது அப்படிங்கும்போது இந்த பணத்தை இதற்கு பதிலாக வேறு பிரயோஜனமாக உண்டான இடத்துல செலவழிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஒரு அபிப்பிராயம். அதுக்காக என்ன பண்ண முடியும்? சொல்லிட்டாரு, வாக்குறுதி பண்ணிட்டாரு. வாக்குறுதி பண்ண பிறகு கொடுக்காத விட்டுட்டா எல்லாம் கேவலமாக பேசுவாங்களே. ஐயோ இப்போ சொல்கிறேன்னாரு விஜய், போடாது விட்டாரு. ஏன் போடாது விட்டாரு? அவர் பெருசாக சொன்னார் இல்லை, எங்கே போட்டாரு? தங்க மந்திரமே போடலையே. விஜய் சொன்னாங்காட்டியா பிலிம் விட்டாருன்னு சொல்ல மாட்டாங்க, எல்லாம் பிலா விட்டாரு. அவர் வரத்துக்கோசம் பிலா விட்டாரு. இப்போ பார்த்தா போடல அப்படின்னாரு, என்ன பண்ணுறது சொல்லு? இருக்கப்பட்டவனுக்கு அவனுக்கு பற்றி பிரச்சனையே கிடையாது. அவங்க அந்த குழந்தை பிறந்தானோன்னு அவன் 1 பவுனில் கூட போடுவான், செயின் கூட போடுவான். இப்போ அது கூட வழி இல்லாமல் தானே மக்கள் இருக்காங்க, ஏழை மக்கள். அவருக்கு இது கொடுக்குறது பெரிய விஷயம். எல்லாத்தையும் மாற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. சொல்கிறது ஒன்றா இருக்குது, செய்கிறது ஒன்றா இருக்குது.
இங்கே என்ன நடக்குது, மக்களுக்கு என்ன நடக்குதுன்னு அவர் தெரியுதானே தெரியல. அவர் அந்த களத்தில் வந்துட்டு இறங்கி பார்க்கணும். 10 லட்ச ரூபாய் கீழே இருக்கிறவங்களுக்கு கம்பல்சரியாக இந்த ஸ்கீம் போய் சேரணும். அதாவது பெண்களை வந்து முழுமையாக போய் ரீச் அடையணும். அது தாய்மாமன் சீராக இருந்தாலும் சரி, மகளிர் உரிமை தொகை திட்டமாக இருந்தாலும் சரி, இல்லை அறிவிச்ச எந்த திட்டமாக இருந்தாலும் சரி, முழுமையாக மக்களை போய் சென்றடையணும். இதுதான் எங்கள் ஒப்பீனியன். எல்லாமே சொல்லிட்டோம்னா எல்லாமே செய்ய முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியும். எதுவுமே மொத்தமாக செய்ய முடியாது. சிலிண்டர் சொல்லியிருக்காரு, அதையும் யோசித்து தான் செய்வாங்க. கொஞ்ச நாள் ஆகணும். 1 வருஷமாவது 2 வருஷமாவது போனால் தானே கரெக்டாக இருக்கும் எல்லாமே. இப்படி யோசனை பண்ணி பார்த்தா என்னை பொறுத்தவரையில் இதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இந்த 1 கிராம் வந்து நம்மளுக்கு ஒன்றும் வருஷம் ஃபுல்லாக எதுவும் ஆக போகிறதில்ல. இருக்கிற கடன்னா கொஞ்சம் அடைச்சிட்டு என்னென்ன தேவை, மக்களுக்கு என்ன தேவை, அத்தியாவசிய பொருள், சாப்பிட்ற ஐட்டம், அரிசி, பருப்பு, எண்ணெய், விலைவாசி கம்மியாக இருக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு கண்ட்ரோலாக இருந்தால் இதெல்லாம் தேவையே கிடையாது என்னை பொறுத்தவரை. எனக்கு வந்து இலவசன்றதே எனக்கு வேணான்னு சொல்கிறேன் நான். சதுரங்க வேட்டை படம் பார்த்துருக்கீங்களா? யாரையாவது ஏமாத்துனா முதல்ல ஆசையை தூண்டணும் அப்படிங்கிறது தான் கணக்கு. அதனால் யார் எவ்வளோ தூரத்துக்கு ஆசையை தூண்ட முடியுமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஓட்டு கிடைக்கும். நீட்டை ரத்து பண்ணுவோன்னு சொல்லி சொன்னாங்க. 5 வருஷமாக பண்ணாங்களா? பண்ணலை. எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபா தரேன்னு சொன்னாங்க. அப்புறம் தகுதி உள்ள பெண்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது 1 கோடி தமிழ் பெண்களுக்கு வந்து தகுதி இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தான் எல்லாம் சொல்லத்தான், அதுக்கப்புறம் கொடுக்கத்தான். வேறு என்ன, அல்வா கொடுக்குறதுன்னு டிசைட் பண்ணியாச்சு. கிண்டி கிண்டி கொடுக்க வேண்டியதானே, என்ன கெட்டு போச்சு? ஏமாறுவதற்கு மக்கள் இருக்கிற வரைக்கும் வந்து ஏமாற்றுவர்களுக்கு வந்து வாழ்க்கை நல்லாவே இருக்கும். நல்லா இருக்கட்டும், அவ்வளோதான். நம்ம வேடிக்கை பார்ப்போம்.